வணக்கம், நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன். இன்றைக்கி நம்ம குபேரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளார போகலாம். படத்தோடைய பேர் வந்து குபேரன் தான். சூப்பரான படம், நல்ல ஒரு ஸ்டோரி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி தனுஷ்லாம் வந்து நடிக்க வேண்டிய ஸ்டோரி தான். இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேகர் கமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், தெலுங்கு டேரக்டர்னாலே நிறைய லாஜிக்கெலாம் இருக்கும். லாஜிக்கெலாம் நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது, படத்தை மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் படம் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. ஐஎம்டியில் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்கே கொடுத்துருக்குறாங்க. படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் இன்னும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா, நிறைய மைனஸ் பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து கடைசியில் சொல்கிறேன், ஏன்னா இப்போ ஃபஸ்ட்லேயே சொன்னால் நல்லா இருக்காது. என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்றதை கடைசியில் கிளியராகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லிடலாம். படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருக்குது. என்னன்னா 3 பேர் சுற்றியே கதை போயிட்டுருக்குது. தனுஷ் கூட வந்து நடிச்சிருக்கிறது வந்து நம்ம நாகார்ஜுன் நடிச்சிருக்கிறாரு, ரஷ்மிகா நடிச்சிருக்கிறாங்க, ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து கூட வந்து வில்லனாக வந்து ஒரு இந்திய ஆக்டரை போட்டிருக்கிறாங்க. இது எப்படின்னா தெலுங்கில் எடுத்ததுனால வந்து நம்ம நாகார்ஜுன் சாரை போட்டிருக்கிறாங்க. தமிழில் ஓடணுன்றதுக்காக நம்ம தனுஷை போட்டிருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஆள் ராஷ்மிகா, அவங்கள ஹீரோனியாக போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஹிந்தியில் கொஞ்சம் பேர் பார்க்கணுன்றதுக்காக ஹிந்தி வில்லனை போட்டிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இந்தியோடைய வில்லன் வந்து ஜேம்ஸ் ஷேர்புன்னு சொல்லிட்டு வில்லன் ஒருத்தர், அவருடைய ஃபாதராக வந்து திலீப் தயல்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதராக நடிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேர் தான் வில்லன்னு. ப்ளஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் பெரிய ரோல்லாம் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நாகார்ஜுன் இந்த படத்தில் எதுக்கு நடித்தார்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கும் பெரிய வந்து ரோல் எதுவும் கிடையாது, பெரிய ஆக்டிங் ஸ்கோப்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்தில் பெரிய ஆக்டிங் ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டும்தான் ஒலன்னு உழைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இதை வந்து தனுஷுக்கு வந்து பெரிய ஒரு ரோல் தான். ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி பிச்சைக்காரனாக உட்கார வச்சுருக்கிறாங்க, குப்பத்தொட்டியில் படுக்க வச்சுருக்கிறாங்க, குப்பத்தொட்டியில் படமும் முடியுது, அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க பினாமி பேராக வச்சு அவங்கள வந்து பணத்தை வந்து மாற்றுறாங்க, அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராகவே இருக்குது. படம் வந்து ஸ்பீடாகவே போயிட்டுருக்குது. எங்கேயும் வந்து லேக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்காக இருக்குது. பட் மற்றபடி வந்து படம் ஸ்பீடாக போகுது, நல்லாவே இருக்குது. ஏன்னு வச்சிங்களேன், ரொம்ப போர் அடிக்கலன்னு சொல்ல முடியாது, சூப்பராகவே போயிட்டுருக்குது படம். இதில் வந்து ராஷ்மிகாவுக்கு எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கையில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இப்போ மொத்தத்தில் படம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மைனஸ் பாயிண்ட்டே படத்துடைய 3 மணி நேரம் படம். ஏன்னா 3 மணி நேரத்தில் யாரும் வந்து உட்காந்து பார்ப்பாங்களான்றது பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஓடிடிலாம் பயங்கரமாக ஓடிட்டுருக்குது. அதனால் வந்து தேட்டரில் போய் 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்களான்னு கேட்டது இந்த படத்தை வந்து பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன் நான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரஷ்மிகா வந்து எதுக்கு இந்த படத்தில் போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. படத்தில் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சும்மா ஒரு பாட்டு ஒன்று வருது, அது மட்டும்தான். அதில் வந்து 2 பேரும் ஆடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தனுஷ் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ராஷ்மிகா சும்மா சப்போர்ட்டுக்கு வந்துன்னுக்கிறாங்க. அவர் வேறு ஒரு ஹீரோனியை போட்டிருந்தா கூட அந்த படத்தில் ஓடி இருக்கும். அதேமாதிரி நாகார்ஜுனை எதுக்கு போட்டாங்கன்னு தெரில, அவருக்கு பதிலாக வேறு யாராவது போட்டிருந்தா கூட இந்த படத்தில் ஓடி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெலுங்குக்காக இவங்கள, தமிழுக்காக இவங்கள அப்படியே மொத்தத்துக்கு கலந்து போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா படம் வந்து குப்பையில் ஆரம்பித்து குப்பையில் முடிகிற மாதிரி குப்பையிலே எடுத்துருக்கிறாரு. பிச்சைக்காரனாக காமிக்கிறோம், ஓகே. அதுக்காக வந்து நிறைய சீன் வந்து குப்பையில் வைக்கணுன்றது அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டோரி அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் வந்து அங்கேயே தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கேயே நிறைய சீன் எடுத்துருக்கிறார். கிளைமேக்ஸே அந்த இடத்துல வச்சு முடிச்சு விட்ருக்கிறாரு. வில்லனையும் சரி தனுஷும் சரி எல்லாருமே அங்கேயே வந்து முடிச்சு விட்ருக்கிறாரு. அந்த மாதிரி குப்பையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரு சீனை வந்து இவர் அந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து படத்தில் வந்து கொஞ்சம் இடத்துல லேக் இருக்குது. எதுக்குன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா தனுஷே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவரே எங்கள் பக்கத்தில் மறுபடியும் ஓடுறாரு, மறுபடியும் உள்ளே வர்றாரு, மறுபடியும் ஓடுறாரு. அதேமாதிரி வந்து போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ரேட்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஐஎம்டியில் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, 7.5 தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் படம் நல்லாயிருக்கு, ஸ்பீடாக தான் போகுது. பட் இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது, அவ்வளோதான். ராஷ்மிகா வந்து எதுக்குடா அப்படின்னா ஹீரோனியா இல்லை லவ்வரா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா
எதுவுமே இல்லை. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, சும்மா ஒரு இடத்துக்கு வருவாங்க, உடனே தனுஷ் அவரை பிடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பார். அதுதான் படம் ஓடிட்டுருக்கோம். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒன்று சொல்கிறது, ஒரு லவ் சாங்கோ இல்லை வேறு எதனா ஆக்டிங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. சும்மா ஒரு சப்போர்ட்டிங் வந்து அங்கங்கே நிற்பாங்க, உடனே அழுவாங்க, மறுபடியும் காட்டுவாங்க, மறுபடியும் அங்கேயே வந்து பக்கத்தில் நிற்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுக்கு அவங்கள அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய காஸ்ட்டு, இவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாருமே போட்டு வச்சுட்டு கடைசியாக பார்த்தா படத்தை வந்து சூப்பராக எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராலாம் எடுக்கலை. ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, மியூசிக் அதே மாதிரியே சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். ஏன்னா நம்ம வந்து தேவஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறார், சூப்பராகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த 3 மணி நேரத்துக்கு கதையை குப்பையாக போட்டு குளறி வைக்காமல் கலரி வைக்காமல் நார்மலாக எடுத்து சூப்பராகவே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறது, பார்க்கலாம், நிறையா பிச்சைக்காரங்க, ஏன்னா பிச்சைக்காரன்னு ஒரு படமே வந்துருக்குது. அந்த மாதிரி எடுக்கிறவங்களே எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கணும். ஆனால் இவர் வந்து சூப்பராகவே காமிச்சிருக்கிறாரு. அதை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உதவணும், எந்த மாதிரி உதவணும்னா இந்த மாதிரிலாம் உதவலாம் அப்படின்றது வந்து காமிச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ பேரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இவ்வளோ பேர் ஒரு குழப்பி அந்த வில்லனை வந்து கடைசியில் சாவடித்து தனுஷை வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து எதுக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் இது ஒன்லைனா சொல்லணும்னா சூப்பராகவே சொல்லிட்டு போயிடலாம், ஃபாஸ்ட்டாக சூப்பராக சொல்லிட்டு போயிடலாம். ஒரு குப்பை எடுக்கிறவங்களை வந்து பினாமியாக வச்சு அவங்கள வந்து மறுபடியும் வந்து குப்பை அள்ளுறதுக்கு விட்டுறக்கூடாது, பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்கள வந்து சாவடிச்சிட்டு சுத்தம்பராக வந்து கதையை வந்து முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா படத்தையும் நடக்கும். ஆனால் இதில் என்னன்னா ஹீரோவாக இருக்கிறதுனால தனுஷை மட்டும் தப்பிச்சு விட்டுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து ஃபஸ்ட்டு சீனில் பயங்கரமாக என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக தாடிலாம் வச்சுட்டு ஒரிஜினல் பிச்சைக்காரன் மாதிரியே வருவார். ஆனால் என்ன ஆகுன்னா ஒரு இடத்துல அவருக்கு மட்டும் சூப்பராக மேக்கப் பண்ணி வெளியில் வருவார். அதுதான் எப்படின்னு எனக்கே தெரியல. மற்றவங்க ஒரு 4 பேர் 5 பேரை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி வந்து என்ன சொல்கிறது, வலிச்சு விட்ருவாங்க சுத்தமாக. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனை வந்து நிறையா வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பிச்சைக்காரனை கூட்டு வந்து அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு, முடியெல்லாம் வெட்டி விடணும், நல்லா க்ளீன் பண்ணி விடணும் அப்படின்னா ஃபுல்லாக தான் வடிப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் மட்டும் ட்ரிம் வச்சுருக்கிறாரு, செம ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணி விட்டுருக்கிறாரு. அதுதான் எதுக்குன்னு எனக்கு தெரியல. கதையில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தனுஷுக்கு வந்து ஒரு கை தான் வேலை செய்யும், ஒரு கை வேலை செய்யாது. அது என்ன ஒரு மேனரிசம்னு எனக்கு புரியல. ஏன்னு வச்சுங்களேன், பிச்சைக்காரனாலே கைகளை உடச்சி விட்டுட்டு அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவர் வந்து ஒரு கையாச்சும் இந்த மாதிரி விட்டுருவோம் அப்படின்ட்டு டைரக்டர் வந்து தனுஷுடைய கையை உடச்சி விட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். சூப்பராகவே நடிச்சிருக்கிறார். தனுஷ் வந்து எப்பயுமே நல்லா நடிக்கக்கூட ஆள். அதனால தான் இந்த கதையை தேடி கண்டுபிடிச்சி தனுஷ்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் நண்பன் ரகசிய ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத. நன்றி, வணக்கம்.